ஹலோ மக்களே, வெல்கம் டு இன்ஃபோ வித் நச்சியார். ஆஃப்டர் லாங் டைம் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாரோட லைஃப்பும் ஒரே மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக எப்போதும் இருக்காது. லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் லைஃப்பும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஒரு சில விஷயங்களை நியாயமான காரணங்களுக்காக மாற்றிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டியை எப்போதும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. அதனால் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை காயப்படுத்தாமல் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். முடியலை அப்படின்னா திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கீழடி பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆதிச்சநல்லூர் தொல்லியல் அகழாய்வுக்கு பின் இந்திய தொல்லியல் நிறுவனத்தால் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய அளவிலான அகழாய்வு இந்த கீழடி அகழாய்வு தான். இந்த கீழடி அகழாய்வு வைகை ஆற்றங்கரையில் உருவான தமிழர்களின் பண்பாட்டிற்கு ஒரு சான்றாக அமைகிறது. 2200 ஆண்டுகளுக்கு முன் வைகைக்கரை நாகரிகம் சிறந்து விளங்கியதற்கான சான்றுகள் இந்த கீழடி அகழாய்வில் நமக்கு கிடைத்துள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கீழடி கிராமம் வைகை நதியின் தென்கரையில் மதுரையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற அகழாய்வுகளிலே இதுதான் மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற அகழாய்வு ஆகும். இங்கு 40க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டு அகழாய்வு நடைபெற்றது. இந்த அகழாய்வில் சங்ககால மக்களின் தொல்பொருட்கள் அதிக அளவில் கிடைத்துள்ளன. சங்க இலக்கிய பாடல்களில் குறிப்பிடப்படும் அனைத்து பொருட்களும் இந்த ஆராய்ச்சியில் கிடைத்திருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்களும் சங்கத்தமிழ் ஆர்வலர்களும் சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம், பரிபாடல், மதுரை காஞ்சி போன்ற சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் கல்மணிகள் மட்டும் 600 கிடைத்துள்ளதாக சொல்கிறாங்க. முத்துமணிகள், பெண்களின் கொண்டை ஊசிகள், பெண்கள் விளையாடிய சில்லு, தாயக்கட்டை, சதுரங்க காய்கள், சிறு குழந்தைகள் விளையாடிய சுடுமண் பொம்மைகள் போன்று சங்க காலத்தில் குறிப்பிடப்படும் பல தொல்பொருட்களும் இந்த ஆய்வில் அதிக அளவில் கிடைத்துள்ளன. பட்டினப்பாலையில் குறிப்பிடப்படும் சுடுமண் உரைக்கேணிகளும் இந்த ஆய்வில் கிடைத்திருக்கின்றன. சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகளின் அருகே இந்த கேணிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சங்க காலத்திலேயே செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகளும் வீடுகளின் மேற்கூரையில் ஓடுகள் வேய்ந்திருப்பதையும் இந்த கீழடி ஆய்வு நமக்கு சான்றுடன் விளக்குகிறது. முதல் கட்ட அகழாய்வில் கிடைத்ததை விட 2ஆம் கட்ட அகழாய்வில் 10க்கும் மேற்பட்ட சங்ககால கட்டிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வில் மட்டும் 1 டன் அளவிற்கு சிவப்பு, கருப்பு மட்கல ஓடுகள் கிடைத்துள்ளன. ஒரு சில ஓடுகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ளது. சங்ககால மக்கள் பயன்படுத்திய சுடுமண் முத்திரை கட்டைகள், அதாவது ரப்பர் ஸ்டாம்ப், எழுத்தாணிகள், இரும்பு செம்பு ஆயுதங்கள், அரிய வகை அணிகலன்கள், 18 தமிழ் எழுத்துக்கள் உடைய மண்பாண்ட ஓடுகள் உட்பட 5300க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. அரிக்கன்மேடு, காவிரி பூம்பட்டினம், உறையூர் போன்ற அகழாய்வில் கிடைத்ததை விட தொடர்ச்சியாக அதிக எண்ணிக்கையில் இந்த அகழாய்வில் கட்டிடங்கள் கிடைத்துள்ளன. சங்க காலத்தில் கட்டிடங்களே இல்லை என்பதை இந்த அகழாய்வு நமக்கு மாற்றியமைத்துள்ளது. கீழடியில் கண்டறியப்பட்டுள்ள கட்டிடங்கள் மூலம் சங்க காலத்தில் ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான அத்தனை அடிப்படை ஆதாரங்களும் நமக்கு கிடைத்துள்ளன. தமிழகத்தில் இதுவரை நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் சுடுமண் முத்திரை கிடைத்துள்ளது இதுவே முதல் முறையாகும். இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த எல்லா சான்றுகளையும் ஒரு அருங்காட்சியகமாக அமைத்து மக்களின் பார்வைக்காக வச்சுருக்காங்க. சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சம்மர் வெக்கேஷனை எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக என்ஜாய் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழடியை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.